ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம அவங்களுடைய உபதேசத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இயேசுதான் பிதா அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டுகிற ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் அவர்களுடைய உபதேசம், அவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே சேனலில் ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் அவங்களுடைய பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறுலேருந்து ஒவ்வொரு உபதேசங்களாக நீங்கள் பார்க்கலாம், அவங்கள பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவில் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவங்களுடைய ப்ரூஃப் டெக்ஸ்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். இந்த வசனத்தை தான் இயேசுதான் பிதா அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனங்களில் இது ரொம்ப முக்கியமான வசனம். அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுசாக விபரமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டதான ஒரு வசனத்தை தான் நம்ம இப்போது வாசித்தோம். இந்த வசனம் யாரை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா இயேசுவை பற்றி தான். அப்போது இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை ஒன்று வருது, நித்திய பிதா அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்படுது? அஃப்கோர்ஸ் இயேசுவை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அப்படி இயேசுவை பற்றி சொல்லி கொண்டு வரும்போது இந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தையும் வருது, பிதா அப்படின்ற வார்த்தையும் வருது. அப்போது இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற வசனத்தில் நித்திய பிதா அப்படின்னும் வர்றதுனால இயேசுதான் பிதா அப்படின்னு வராங்க. ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் இவங்க வைக்கக்கூடிய வாதம் சரிதானா அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். வாதம் என்று வரும் பொழுது வெறும் தமிழ் மொழிபெயர்ப்பை வைத்து நம்ம எந்த ஒரு வாதமும் செய்யக்கூடாது. காரணம், இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா நிறைய விதமான டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. அவர்கள் எல்லாருமே ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸோட ஒத்துப்போகிற அளவுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆவலோட தான் ஒவ்வொரு மொழிபெயர்ப்பையும் பண்ணுறாங்க. ஆனாலும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்றது அவர்கள் சொல்லக்கூடியதான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம். அதே போல் தான் தமிழ் மொழியிலும் தமிழ் மொழியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மொழிபெயர்ப்புகள், ஒரு 10க்குள்ள மொழிபெயர்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் பர்ஃபெக்ட் இல்லை, அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு வாதம் அப்படின்னு ஒன்று வரும்போது, அல்லது ஒரு போதனையை நம்ம விவரித்து சொல்லும் பொழுதோ வெறும் மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு நம்ம எந்த ஒரு வாதத்தை செய்யக்கூடாது, எந்த ஒரு போதனையும் நம்ம முடிவு கட்டக்கூடாது. காரணம், இது வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும்தான். ஒரிஜினல் என்ன எப்படி இருக்கிறதோ அது அதே விதமாக மொழிபெயர்ப்பில் வருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். கிட்டத்தட்ட 99% கண்டிப்பாக வரும். அதுக்கு ஏற்ற பிரகாரமாக கொண்டு வரணும் அப்படின்னா நாம் மூலமொழிக்கு தான் நம்ம போய் ஆகணும் இல்லையா? அதுபோல தான் ஒரு வாதம் அப்படின்னு வரும்போது நீங்கள் மூலமொழிக்கும் கொஞ்சம் போய்கொண்டு வர்றது நல்லது. ஸோ இந்த வசனத்துலேயும் நம்ம ஹீப்ருக்கு போயிட்டு வருவோம். ஐம் நாட் எ ஹீப்ரு ஸ்காலர், பட் ஆனால் எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி மூலமொழிக்கு போய்கொண்டு அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லது இல்லையா? சரி, இப்போ நம்ம அந்த 5 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாமம். இந்த வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அப்படின்ற வார்த்தை வருது. இந்த நாமம் அப்படின்றத முதல்ல நம்ம அதனுடைய பொருளை நம்ம பார்ப்போம். நாமம் அப்படின்றது வெறும் ஒரு பெயரை சொல்வதற்கு அல்லது இதுதான் அவருடைய பெயர் அப்படின்னு சொல்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை கிடையாது. உதாரணத்துக்கு நாம் என் பெயர் அல்லது இந்த தம்பி பெயர் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பெயரை நம்ம சொல்லுவோம். அவருடைய நாமம் என்ன அப்படின்னு நம்ம, அதாவது வேத மொழியில் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவர் பிரகாஷ் அல்லது
ஜெபா அப்படின்னு சொல்லி அவருடைய நாமம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இங்கே நாமம் அப்படின்ற வார்த்தை வர்றதுனால அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் அதுதான் இயேசுனுடைய பெயர் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. இப்போ நாமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு பட்ட பெயர் கிடையாது. ஆனால் இயேசு பிறந்ததுக்கு அப்புறமா அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் நாமம். காரணம், இது ஒரு செமிட்டிக் கான்செப்டில் ஒரு ஹீப்ரூ மொழியும் அந்த ஒரு செமிட்டிக் லாங்குவேஜில் இருப்பதனால அந்த மொழியில் அல்லது அந்த மொழியை பயன்படுத்துகிற மக்கள் எந்த விதமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஈஜே யங் அப்படின்ற ஒருத்தர் இந்த விதமாக தான் அன்றைய கால மக்கள் இந்த பெயரை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத அவர் கொடுக்குறார் ஆதாரமாக. அப்போது இயேசு எந்த விதமான பண்புகளோடு இருப்பார் அப்படின்னு சொல்லுவதுக்காக தான் நாமம் அப்படின்ற வார்த்தை பயன்படுது, பெயர் இல்லை. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நித்திய பிதா அப்பிதா அப்படின்னு வந்துட்டாலே அப்போ இயேசு தான் அவர், அதுதான் அவருடைய பெயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அவருடைய பண்பு, இப்படி தான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவதற்காக தான் நாமம் அப்படின்ற வார்த்தை பயன்படுது. ஓகே, ஸோ அந்த நாமத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாமம் என்பது பெயரை சொல்வதற்காக பயன்படுத்துவது கிடையாது. இரண்டாவது, சொற்பொருள் தவறு. அதாவது இது ஒரு ஃபேலசி. பிதா என்ன எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிடுறது. பிதா அப்படின்னாலே ஒரே ஒரு பொருள் தான் வேதத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போதனை பண்ணுறது. இதுதான் தர்க்க ரீதியாக நம்ம ஒரு ஃபேலசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிதா அப்படின்னாலே இந்த வசனத்தில் இயேசு தான் அப்படின்னு முடிவுக்கு வர்றதுக்கான காரணம், பிதா அப்படின்னா ஒரே அர்த்தம் மட்டும்தான் வேதத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சதுனால தான். ஏன்னா பைபிளில் பொறுத்த வரைக்கும் பிதா அப்படின்ற எங்கெங்கெல்லாம் வந்ததோ அங்கெல்லாம் வேறு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் புரியும்படியாக நான் சொல்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரத்தில் இயேசு வனாந்தரத்துக்கு போகிறாரு. அங்கே சாத்தானால் சோதிக்கப்படுறாரு. ஸோ கடைசியாக அந்த சோதனைக்கு அப்புறமா சாத்தான இயேசு அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி உண்மையாக வந்த சாத்தான அவர் பேசியிருப்பார். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மத்தேயு 16வது அதிகாரத்துக்கு நீங்கள் போயிட்டு அங்கே பேதுரு, இயேசு சொல்கிற பேதுருக்கிட்ட, சீஷர்கள்கிட்டலாம் சொல்லிருக்காரு, நான் அடிக்கப்பட போகிறேன், ஆனால் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லி நடக்க போகிறத பற்றி சீஷர்கள் இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது தனியாக இயேசுவை கூப்பிட்டுட்டு பேதுரு இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி நடக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, சாத்தானே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். முன்ன வனாந்தரத்தில் சாத்தானே என்ற அதே வார்த்தை தான் சாத்தானை பயன்படுத்தினார். இப்போ இங்கே பேதுருவை சாத்தான் என்று சொல்லும் போது உண்மையாகவே பேதுரு சாத்தானா? இல்லையே. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இயேசுவை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நித்திய பிதா அப்படின்னு வர்றதுனால இயேசு தான் நித்திய பிதா, அவர் தான் பிதா அப்படின்னு நம்ம எந்த அடிப்படையில் நாம் எடுத்துக்கிறோமோ அர்த்தத்தை, அப்போது நம்ம அதே அடிப்படையில் இப்போ நான் சொன்ன உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது பேதுரு தான் சாத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது அதனுடைய அர்த்தம் கிடையாது. சாத்தான் என்றால் என்ன? சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிறவன் தான் சாத்தான். இப்போ யாரெல்லாம் சித்தத்திற்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா அதனுடைய அர்த்தத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு நபராக சாத்தான் இருக்கிறானா அப்படின்னா இருக்கிறான். அவன் ஒரு நபர், உண்மையான ஒரு சாத்தான் இருக்கிறான். அப்போ இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது வார்த்தையில். ஸோ இதுதான் சொற்பொருள், அந்த வார்த்தையில் இவங்க விடுற தவறு. மூன்றாவது, பிதா அப்படின்ற வார்த்தை அதனுடைய பழைய ஏற்பாட்டு பயன்பாடு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு மற்ற பகுதிகளில் எந்த மாதிரியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தா
அதனுடைய விவரம் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் இந்த பிதா அப்படின்ற வார்த்தை பெற்றோர்க்குரிய தன்மையை அதை விவரித்து காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருந்திருக்கு. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது 22வது வசனம், அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். கர்த்தராகிய ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுகிற வார்த்தை அது. இதை நீங்கள் அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய உண்மையான குழந்தையா இஸ்ரவேலர்கள்? இல்லை, இது ஒரு அடையாள மொழி. சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் அந்த மக்களுக்கு பிதாவாக இருக்கிறார், அப்பாவாக இருந்து அவங்கள வழி நடத்துறாரு அப்படின்ற அர்த்தத்தை தான் இந்த வார்த்தை கொடுக்குது. ஸோ நம்ம லிட்டரலாக எடுத்துட்டோம்னா ஆண்டவர் ஏதோ அவர் குழந்தை பெற்ற மாதிரி ஆயிடும். அவருடைய குழந்தை இஸ்ரவேலர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை கொண்டு போயிடுச்சு. ஆவிக்குரிய தகப்பனாக மனுஷங்க எப்படி பிள்ளைங்களை எப்படி நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி தேவன் இஸ்ரவேலர்களை நடத்துகிறாங்க அப்படின்றதுக்கான அடையாள மொழியாக என்னுடைய குமாரன் அப்படின்ற வார்த்தையை மோசே பயன்படுத்துகிறார். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு அடையாள மொழி. ஏன் நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம லிட்டரலாக எடுத்துட்டோம்னா ரொம்ப தப்பான முடிவுக்கு எந்த ஒரு போதனையும் போயிடும். இப்போ மூன்றாவது, பிதா என்ற வார்த்தை எப்படி வேதத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எடுத்தமா கவுத்தமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஸோ 4th பாயிண்ட்டு, லிங்குவிஸ்டிக் அடிப்படையில் நம்ம இதை பார்க்கணும். இந்த வசனத்தை பழைய ஏற்பாடு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அங்கே பிதா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவாக இருக்கிறது எபிரேய மொழியில் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ 3 அர்த்தங்கள், அதாவது அதனுடைய பொருள் இருக்குது. ஆப், அதுதான் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த ஆப் அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு உடையவர், ஒரு விஷயத்தை ஒரு பொருளை அவர் வைத்து கொண்டிருக்கிற வல்லமை உடைய ஒரு நபர். அதை நம்ம பொசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏதோ ஒன்று பொசஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ உடையவர். 2வது ஃபவுண்டர், நிறுவனர், ஒரு விஷயத்தை ஆரம்பித்தவர் அப்படின்ற அர்த்தத்தையும் இந்த பிதா, அதாவது அப்பா எபிரேய வார்த்தைக்கு பொருள் இருக்கிறது. 3வது மூலதாரம், சோர்ஸ், இவர் தான் அதனுடைய ஆதி காரணர். இப்படி 3 பொருள்கள் இந்த அப்பா அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு இருக்கு. இதையும் நம்ம வேத வசனத்தில் உதாரணத்தை பார்க்கலாம். 2 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் அபியல்போன் அப்படின்ற ஒரு நபர், அவருடைய பெயரை நம்ம பார்க்க முடியும். நான் சொன்னது அந்த பெயரில் ஆப் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ ஆப் அப்படின்றது ஒரு அப்பா, பிதா அப்படின்றத எபிரேய மொழியில் சொல்கிறோம். அப்போ அபியல்போன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, பலத்தின் பிதா அப்படின்னு நம்ம தமிழில் அப்படியே மொழிபெயர்க்கலாம். பலத்தின் பிதா யார? அது ஒரு நபர், அவருடைய பெயர் தான் இது. இப்போ பலத்தின் பிதா அப்படின்னு நம்ம சொல்லும்போது யாருக்கெல்லாம் பலம் இருக்கோ அவருடைய அப்பா தான் இவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? எனக்கோ இல்லை உங்களுக்கோ பலமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பலன் இருக்குது அப்படின்னா அதனுடைய அப்பா இவர் தான். 2 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர் தான் உங்கள் பலனுடைய அப்பா அப்படின்னு நம்ம பொருள் சொல்ல முடியுமா? அதனுடைய பொருள் என்னவென்றால் பலத்தை உடையவர். நான் முன்னே சொன்னது போல இந்த அப்பா அப்படின்றத எபிரேய மொழியில் 3 பொருள் இருக்குது. அதில் ஒன்று உடையவர், பொசஸராக இருக்குது. இப்போ இது பலத்தின் பிதா அப்படின்னு சொல்லும்போது பலத்தை உடையவர் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் நம்ம பார்க்கணும். இன்னொரு வசனத்தையும் நான் சொல்கிறேன். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அபியாசப் அப்படின்ற ஒரு நபரையும் நீங்கள் பார்க்கலாம். அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா சேர்த்தலின் பிதா, சேர்த்தலின் பிதா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சேர்த்தலின் பிதா அப்படின்னா எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் ஒன்று சேர்றாங்களோ அவங்களுடைய பிதா இவர் தான், அவங்களுடைய அப்பா இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா? ஸோ மொழியியல் ரீதியாக அந்த வார்த்தையை நம்ம எபிரேய கான்செப்டில் நம்ம பார்க்கணும். அப்படி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்போது இந்த வசனத்தில்
ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது நித்திய பிதா அப்படின்னு வரும்போது நித்தியத்தை உடையவர், அந்த நித்திய தன்மையை உடையவர் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்ல வர்றது தான் இந்த நித்திய பிதா. அதற்கான மொழியியல் ரீதியாக தான் நம்ம இப்போது இந்த பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ 5th பாயிண்ட் கடைசியாக வாக்கிய அமைப்பு சின்டாக்டிக்கலாகவும் இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். வெறும் அப்பா அப்படின்றது பிதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இங்கே நித்திய பிதா அப்படின்னு சொல்கிறது இல்லையா? அப்போது இதனுடைய வார்த்தை எபிரேய மொழியில் எப்படி வருது அப்படின்னா ஆபியோத். ஆபியோத் அப்படின்னு வரும்போது 2 வார்த்தைகள் இதில் இருக்குது. ஒன்று ஆப், இந்த ஆப் அப்படி என்றால் பிதா. இன்னொன்று ஆத். இந்த ஆத் அப்படின்னு சொல்லும்போது நித்தியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆபியோத் அப்படின்னு சொல்லி எப்படி வருது பாருங்க அந்த வாக்கியம். ஃபஸ்ட்டு ஆப் வருது, அதுக்கப்புறம் தான் ஆத் வருது. அப்போ ஆப் ஆத் ஆபியாத் அப்படின்னு நேரடியாக பொருள் நம்ம இந்த வார்த்தைக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இட்டர்னிட்டி, இப்படி தான் நம்ம நேரடி மொழிபெயர்ப்பை நம்ம பண்ணலாம். இப்போ ஃபாதர் ஆஃப் இட்டர்னிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த தமிழில் நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? நித்தியத்தின் பிதா. ஓகே, இவர் பிதா தான் அப்படின்னு இவங்க டக்குன்னு சொல்லிடுறோம் பார்த்தீங்களா? இந்த வசனத்தை நம்ம சரியாக மொழி ரீதியாகவும் சின்டாக்டிக்கலாகவும் கிராமட்டிக்கலாகவும் நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. நித்தியத்தின் பிதா அப்படின்னா இந்த வசனத்தில் நித்திய பிதா அப்படின்னு சொல்வதற்கான அர்த்தம் பிதா என்ற ஒரு தனி நபரை சொல்லலை, அந்த தன்மையை உடையவராக இயேசு இருப்பார் அப்படின்னு சொல்ல வர்றதுக்கானதான் இந்த வார்த்தை. டார்கம் அப்படின்ற ஒரு அராமிய மொழிபெயர்ப்பையும் நான் படிக்கிறேன் உங்ககிட்ட. இது எப்படி பேரஃப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஃபார் அஸ் a child is born, to us a son is given and his name will be called the wonderful counselor, the mighty God, existing forever. ஓகே, எக்ஸிஸ்டிங் ஃபார் எவர் அப்படின்றத அந்த வார்த்தையை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸிஸ்டிங் ஃபார் எவர். நித்திய பிதா அப்படின்றத எவர்லாஸ்டிங் ஃபாதர் அப்படின்றத பேரஃப்ரைஸ், அதாவது அதனுடைய அந்த வார்த்தை சொல்ல வருகிறதுக்கான பொருளை பேரஃப்ரைஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு புரியும்படியா. இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபார் எவர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டான ஒரு வார்த்தை தான். அது மட்டும் இல்லாமல் யங் லிட்ரல் பைபிளில் அந்த ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லையும் நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கலாம். ஃபார் எ child hath been born to us, a son hath been given to us, and the princely power is on his, and he doth call his name Wonderful Counselor, Mighty God, Father of Eternity, Prince of Peace. Father of Eternity அப்படின்னு தான் இந்த மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் சொல்ல வருகிற ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசு பிதா இல்லை, இயேசு நித்தியத்தின் பிதாவாக இருப்பார். அவருடைய குணத்தை, அவருடைய பண்பை சொல்ல வருகிறது. நித்தியத்தின் பிதா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே அவருடைய இருப்பு இருந்திருக்கிறது அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் நம்ம எபிரேயர் 1 அதிகாரத்தில் பார்க்குறோம். கொலோசியர் 1 அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் எழுதுறாரு, எல்லாவற்றையும் அவரை கொண்டும் அவர் மூலமாக தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல. ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு சிருஷ்டிகர், அவர் நித்தியத்திற்கும் பிதா, அந்த ஒரு தன்மையை உடையவர், அவர் தெய்வம் அப்படி என்பதை சொல்ல வருகிறது, அந்த தன்மையை சொல்ல வருகிறது. ஆகவே இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப் சொல்வது போல எந்த விதமான ரபியும் சரி, ஜூவிஷ் கமெண்டேட்டரும் சரி சொல்வது கிடையாது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஏசாயா 9 அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸாக இருக்கலாம். இந்த வசனத்தை எப்படி பிரித்து அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, இந்த வசனத்தை நான் எப்படி சொன்னனோ அதுக்கு ஆதாரமாக நிறைய விஷயங்களை நான் சொன்னேன். அது இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணுமே ஒழிய, அதை விட்டுட்டு இன்னொரு வசனத்துக்கு போகிறது, அங்கே ஒரு வசனத்தில் இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் ஒரே தேவன் தான் இருக்கார், அங்கே வசனத்தில் ஒரு தேவன் தான் இருக்கார், அங்கே ஒரே ஆண்டவர் தான் சொல்லப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அது ஒரு ஃபேலசி. நீங்கள் அதற்கான ஒரு விடையை நீங்கள் கொடுக்காம அங்கேயும் இங்கேயும் சுற்றுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வசனத்தை நான்
ஃபோக்கஸ் பண்ணி அந்த வசனத்தை மட்டுமே நான் பார்த்து அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை மட்டுமே தான் நான் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அங்கேயும் இங்கேயும் நான் போகலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு வசனத்தை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.